மங்கிக் கொண்டிருந்த விளக்கின் சுடர்சுவரில் விழுந்த நிழல்களோடு போராடிக் கொண்டிருந்தது. முதியோர் இல்லத்தின் அந்த சிறிய அறையில் அம்மா ஜன்னல் கம்பிகளுக்கு வெளியே வெறித்துக் கொண்டிருந்தார். பழைய நாற்காலியின் துணியில் அவரது துயரம் அப்படியே படிந்திருந்தது. காலத்தால் நிறம் மங்கிய அந்த நாற்காலி ஒரு காலத்தில் வீட்டின் இதயமாக இருந்தது. அப்பாவும் அம்மாவும் மிகவும் விரும்பிய ஓரிடம். இன்று அதற்கு அம்மாவின் துக்கத்தின் நிறம், நினைவுகளின் இருண்ட நிறம். ஜன்னல் கம்பிகளுக்கு அப்பால் இரவின் குளிரில் கரைந்து போகும் மரங்கள். அவை அனைத்தும் அப்பா நட்டு வளர்த்தவை. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு கதை இருந்தது, ஒரு நினைவு இருந்தது. தெற்கு முற்றத்திலிருந்த பெரிய மாமரம் மகன் முதலாக நடக்கத் தொடங்கிய போது விழுந்ததை நினைவுபடுத்தியது. சமையலறைக்கு அருகிலிருந்த கொன்றை மரமகளின் சிரிப்பு போல பூத்து குலுங்கியதை நினைவுபடுத்தியது. அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்தது. இங்கே இந்த 4 சுவர்களுக்குள் நினைவுகளுக்கு கூட வலிமை குறைந்ததைப் போல அம்மாவுக்கு தோன்றியது. அப்பாவின் கடைசி நாட்கள் அம்மாவின் மனதில் ஒரு திரைப்படம் போல தோன்றின. நீ பயப்படாதே, நமது பிள்ளைகள் நம்மளை பார்த்துக் கொள்வார்கள். அப்பாவின் கடைசி வார்த்தைகள் அம்மாவின் காதுகளில் ஒரு அலறல் போல ஒலித்தன. நமது குடும்பம், அதுதான் நம்முடைய பலம். அப்பா போய் 3 மாதங்களுக்குள் அந்த பலத்தின் வேர்கள் பிடுங்கப்பட்டுவிட்டன. அம்மா, நீங்க இங்கே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்கு. எங்களுக்கு பிசினஸ் வேலைகள் அதிகம். மகனின் குரல் அம்மாவின் இதயத்தில் ஒரு கூர்மையான கல் போல பதிந்தது. அவன் சொன்னதை கேட்டபோது அவரை தேற்ற அணைத்த சொந்த கைகள் கூட அந்நியமாக தோன்றியது. அம்மாவுக்கு நினைவு வந்தது. ஒரு வார்த்தை கூட அவர்களால் பேச முடியவில்லை. மகன் அந்த கதவை இழுத்து மூடிவிட்டு போனபோது தனது ஆன்மாவின் ஒரு பகுதி அடைக்கப்பட்டு விட்டதைப் போல அம்மாவுக்கு தோன்றியது. முதல் வாரம் அம்மா தனது அறையை விட்டு வெளியே வரவில்லை. மகனின் போன் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அம்மா, வேலைகள் முடிஞ்சாச்சு, நான் வரேன் என்று அவன் சொல்லுவான் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் வந்தது ஒரு அழைப்பின் சத்தம் அல்ல, மகனின் வார்த்தைகளை விடவும் மரத்துப்போன இந்த முதியோர் இல்லத்தின் குளிர். இந்த குளிரில் அம்மாவுக்கு துணையாக இருந்ததுதான் வளர்த்த செடிகளைப் போலவே துயரங்களை பகிர்ந்து கொள்ள வந்த மற்ற தாய்மார்கள் மட்டுமே. அவர்களில் சிந்துதான் அம்மாவின் நெருங்கிய தோழி. இளமையில் நாடகத்தில் நடித்த சிந்து வாழ்க்கை ஒரு பெரிய நாடகம் என்று அடிக்கடி சொல்வாள். சில சமயங்களில் நாம் பார்வையாளர்கள் மட்டுமாக இருப்போம், சில சமயங்களில் பிரதான கதாபாத்திரங்கள் என்று சொல்லி சிந்து சிரிப்பாள். அந்த சிரிப்பில் கூட நிறைய வலி மறைந்திருப்பதை அம்மா அறிந்திருந்தார். சிந்துவின் கதையும் அம்மாவைப் போலவேதான் இருந்தது. சொந்த சொத்துக்களை விற்று பிள்ளைகளுக்கு கொடுத்து இறுதியில் கைவிடப்பட்ட தாய். என்னுடைய மகன் ஒரு பெரிய பில்டிங் கட்டுகிறான். என் கனவுகள்தான் ஒவ்வொரு செங்கல்லும் என்று சிந்துவின் மகன் சொல்லியிருந்தான். அந்த வார்த்தைகளின் வெப்பத்தில் சிந்துவின் வாழ்க்கை எரிந்து போனது. இப்போது சிந்துவின் கனவுகள், அவளது சிரிப்பு பாடல்கள் எல்லாம் இந்த முதியோர் இல்லத்தின் சுவர்களுக்குள் அடங்கிவிட்டன. ஒரு நாளிரவு உணவு முடிந்து எல்லோரும் அறைக்கு திரும்பிய போது அம்மா முதியோர் இல்லத்தின் அலுவலக அறைக்கு வெளியே நின்றிருந்தார். மூடிய கதவுக்குப் பின்னால் மகனின் குரல் தெளிவாக கேட்டது. ராவ் கம்பெனியோடு ஒரு புதிய ப்ராஜெக்டுக்கு ஒப்புக்கொண்டால் என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தான். அம்மாவின் பெயரிலிருந்த சொத்துக்களை விற்ற பணம் முழுவதும் இந்த ப்ராஜெக்டில்தான் முதலீடு செய்யப்பட்டது. அம்மாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றதைப் போல அவருக்கு தோன்றியது. பிள்ளைகளின் வேலை, அவர்களின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாக்கு என்று அம்மா அப்போது புரிந்து கொண்டார். அவர்களுக்கு தேவையானது பாசம் அல்ல, பணம். அந்த தெரிந்து கொண்ட வலிவிளக்கின் வெளிச்சம் போல அவரது உள்ளத்தில் மின்னியது. தான் கட்டிய கூடைத்தான் சொந்த பிள்ளைகளால் இடிக்கப்பட்டது என்ற வலி அம்மாவை உண்மையில் தளர்ந்து போகச் செய்தது. மகனின் குரல் மீண்டும் உயர்ந்தது. அம்மா இப்போ சந்தோஷமாயிருப்பாங்க. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே இருக்கு. அந்த வார்த்தைகளைக் கேட்டு அம்மாவுக்கு தனது கண்களையும் காதுகளையும் நம்ப முடியவில்லை. அவர்கள் ஏன் இந்த உலகில் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்ற கேள்வி அவரது மனதில் ஒரு புயல் போல சுழன்றடித்தது. தனக்கு சந்தோஷமாக இருக்க இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டுமா? இறுதியில் அந்த தீர்ப்பு அவரது மனதில் உறுதிப்பட்டது. இந்த வலி நிறைந்த பலவீனமான தாய் அல்லதான், தான் ஒரு மனிதர். தனக்கு தன்மானம் உண்டு. சொந்த பிள்ளைகளுக்கு முன்னால் தலைகுனிந்து நிற்கத்தான் இல்லை. போன் உரையாடலை கேட்டபோது அம்மாவுக்கு புரிந்ததுதான், இனி ஒரு சாதாரண தாய் அல்ல, மகனின் பிசினஸ் வீழ்ச்சிக்கு காரணமானவள். யாரும் அறியாமல் தனது வீட்டுக்கு திரும்ப அம்மா முடிவெடுத்தார். தான் எப்போதும் தலைக்கு தேய்த்து வந்த மல்லிகைப்பூ எண்ணெயின் வாசனை மகனின் வீட்டிலிருந்து ஒருபாடு தூரத்தில் இருக்கிறது என்று அம்மாவுக்கு தெரியும். அங்கே செல்ல அம்மாவுக்கு உதவி செய்ய முதியோர் இல்லத்திலிருந்த அவரது தோழி சிந்து முன்வந்தார். நாம் இருவரும் ஒன்றாக போகலாம், சிந்து சொன்னார். என்னுடைய மகனும் இப்போது நல்ல நிலையில் இருக்கிறான். அவனையும் இந்த ராவையும் நான் ஒருமுறை பார்க்க வேண்டும். சிந்துவின் வார்த்தைகளில் ஒரு தீர்க்கமான குரல் இருந்தது. இளமையில் நாடகத்தில் நடித்த சிந்து அம்மாவை ஒரு சாதாரண பெண்ணாக வேடமிட்டார். யாருடைய கவனத்திலும் படாமல் அம்மாவும் சிந்துவும் முதியோர் இல்லத்தின் படியில் இறங்கினர்.
அவர்களுடைய இதயங்களில் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது, சொந்த தன்மானத்தை திரும்பப் பெறுவது. இரவின் அமைதியில் முதியோர் இல்லத்தின் பெரிய கேட் மெதுவாக திறந்தது. அம்மாவும் சிந்துவும் ஒரு நிழல் போல வெளியே நடந்தனர். சுற்றிலும் இருட்டு பரவியிருந்தது, நட்சத்திரங்கள் கூட மங்கலாக இருந்தன. அந்த அமைதியில் அவர்களுக்கு துணையாக இருந்தது அவர்களுடைய இதயத்துடிப்பு மட்டும்தான். ஒரு சிறிய பையும் குளிரிலிருந்து காக்க ஒரு பழைய சால்வையும் மட்டும்தான் அம்மாவிடம் இருந்தது. நாம் முன்னோக்கி போக வேண்டும், திரும்பி பார்க்கக்கூடாது, சிந்து மெதுவான குரலில் கூறினார். அந்த வார்த்தைகள் அம்மாவுக்கு புதிய ஓர் ஆற்றலை அளித்தன. பல வருடங்களுக்கு முன்பு அப்பாவோடு இந்த வழியில் கைகோர்த்து நடந்த நாட்களை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். அன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு தெருவிளக்கிற்கும் ஒரு கதை இருந்தது. இப்போது எல்லாம் மாறிவிட்டன. பெரிய கான்கிரீட் கட்டடங்கள் பழைய ஓலை குடிசைகளுக்கு பதிலாக வந்துவிட்டன. வண்ணமயமான விளம்பர பலகைகள்தான் ஆவலுடன் பார்த்த மளிகை கடையை மறைத்துவிட்டன. பார் சிந்து, இங்கே ஒரு ஆறு இருந்தது, அம்மா ஒரு வளைவில் வந்தபோது சொன்னார். அப்பாவும் நானும் பிள்ளைகளும் எல்லாம் இங்கே குளிக்க வருவோம். தண்ணீரில் காலை போட்டு உட்காரும்போது அப்பா பாட்டு பாடித் தருவார். பரவாயில்லை அம்மா, சிந்து ஆறுதல் கூறினார். ஆறுகள் மனதில்தான் இருக்கின்றன, அது வறண்டு போகாது. அம்மாவுக்கு ஆறுதல் தோன்றவில்லை. ஏனெனில் மனதில் இருந்த ஆற்றில் இப்போது அழுக்குத்தான் இருந்தது. அவர்களிடம் இருந்த பாசத்தை பயன்படுத்தி சொத்துக்களை அபகரித்து தன்னை இந்த நிலையில் தள்ளிவிட்ட மகன் மீது இருந்த வெறுப்புத்தான். அவர்கள் நடந்து ஒரு பேருந்து நிறுத்தம் வந்தனர். குளிர்ந்த காற்று அவர்களுடைய உடலை துளைத்துச் சென்றது. சிந்து அம்மாவின் தோளில் தனது சால்வையை போட்டார். நாம் ஒரு டீ குடிக்கலாமா, சிந்து கேட்டார். அருகிலிருந்து ஒரு சிறிய டீ கடைக்குள் அவர்கள் நுழைந்தனர். சூடான டீ கோப்பையில் விரல்களை சேர்த்து பிடித்தபோது அம்மாவுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. டீக்கடையில் இருந்த ரேடியோவில் ஒரு பழைய பாடல் கேட்டது. இது அப்பாவுக்கு பிடித்த பாடல், அம்மா சொன்னார். சின்ன விஷயங்களில் கூட அப்பாவை நினைக்கும் அம்மாவை பார்த்தபோது சிந்துவின் கண்களில் நீர் நிரம்பியது. நினைவுகள்தான் நமது மிகப்பெரிய செல்வம். அவர்களால் அதை திருட முடியாது. சிந்துவின் வார்த்தைகளில் ஒரு தன்மானம் இருந்தது. டீ குடித்து வெளியே வந்தபோது சிந்து ஒரு நாளிதழை வாங்கினார். அம்மா ஆச்சரியத்துடன் பார்த்தார். நாடகத்தில் நடிக்கும்போது எனக்கு இந்த நாளிதழ்கள் மிகவும் பிடிக்கும். உலகறிந்த ஒரு கதாபாத்திரமாக ஆக நான் ஆசைப்பட்டேன், சிந்து சிரிப்புடன் சொன்னார். இப்போது எனக்கு உலகம் வேண்டாம், கதையும் வேண்டாம். எனக்கு தேவையானது என்னுடைய அம்மாவுடன் நிற்க ஒரு பலம். அம்மாவும் சிந்துவும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ஒவ்வொரு அடியை வைக்கும்போதும் ஒவ்வொரு நினைவுகள் மனதில் வந்தன. ஒரு காலத்தில் மகனை பள்ளியில் கொண்டு போன பாதை, மகளுக்கு பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி தந்த கடை. எல்லாவற்றிற்கும் இப்போது ஒரு பாரம் தோன்றியது ஏன்? நினைவுகள் மனதுக்கு குளிர்ச்சியையும் ஆறுதலையும் தருவதற்கு பதிலாக தீவிரமான வலியை தருவது ஏன்? ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு தூரத்தில் மகனின் வீடு தெரிந்தது. மின்னும் வண்ண விளக்குகள், காது செவிடாக்கும் இசை. அங்கே இருந்த மகிழ்ச்சி இங்கே இருந்த குளிருக்கு நேர்மாறாக இருந்தது. ஒருவேளைதான் அனுபவிக்கும் இந்த வலி அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக தோன்றியிருக்கலாம். அம்மாவின் உள்ளத்தில் வெறுப்பும் கோபமும் ஒரு புயல் போலச் சுழன்றடித்தன. அம்மா, இன்னும் கொஞ்சம் நடந்தால் போதும், கோபப்படாதீர்கள், சிந்து சொன்னார். எனக்கு கோபமில்லை சிந்து, எனக்கு அதைவிட அதிக வலி, அம்மா சொன்னார். சொந்த வீட்டில் நுழைய ஒளிந்து ஒளிந்து நடக்க வேண்டிய வந்த ஒரு தாயின் வலி. அவர்கள் வீட்டின் அருகே வந்து ஒரு சுவருக்குப் பின்னால் மறைந்து நின்றனர். முற்றத்தில் ஆடம்பர கார்கள் அணிவகுத்து நின்றன. மகனின் நண்பர்கள், பிசினஸ் பார்ட்னர்கள், அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர், கேலி பேசிக் கொண்டிருந்தனர். அம்மாவின் கண்கள் பழைய காலத்து படங்களை தேடின. பழைய முற்றம் காய போட்ட துணிகள், செடிகள், மகனின் விளையாட்டுச் சிரிப்பு. எதுவும் அங்கே இல்லை. அந்த வீடு ஒரு அருங்காட்சியகம் போல அம்மாவுக்கு தோன்றியது. இது என்னுடைய வீடு அல்ல சிந்து, இது எனக்கு அந்நியமான ஒரு உலகம். அம்மாவின் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கீழே விழுந்தது. அம்மா, சிந்து அம்மாவின் கையை பலமாக பிடித்தார். இந்த உலகம் உங்களுடையதுதான். நாம் தன்மானத்துடன் அங்கே போய் நம்மை கைவிட்டவர்களை பார்க்க வேண்டும். ராவ் அவர்களைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அம்மா மெதுவாக தலை நிமிர்ந்து சிந்துவின் கண்களை பார்த்தார். சிந்துவின் வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கையின் கதிர் இருந்தது. அந்த கதிரில் அம்மாவின் தன்மானத்திற்கு ஒரு புதிய சக்தி கிடைத்தது. அவர்கள் மெதுவாக சுவரின் மறைவிலிருந்து வெளியே வந்தனர். மகனின் வீட்டின் கேட்டை கடந்து அம்மாவும் சிந்துவும் உள்ளே நுழைந்தனர். இதய துடிப்பு ஒரு தாளவாத்தியம் போல உரத்தமாக இருந்தது. அது பயம் அல்ல, பல வருடங்கள் காத்திருந்த ஒரு பழிவாங்கும் நீதிக்கான ஒரு போராட்டத்தின் தீவிரம். அம்மா, யாரும் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்காமல் நான் பார்த்து கொண்டேன், சிந்து சொன்னார். ஆனால் அம்மாவின் மனம் ஒரு புயல் போல சுழன்றடித்தது. ஒவ்வொரு அடியிலும் அவர்களுக்கு தான் வளர்த்த கனவுகள் நினைவுக்கு வந்தன. பல வருடங்களுக்கு முன்பு இந்த வீட்டின் அஸ்திவாரத்தை போட்டபோது மகனின் தலையில் கையை வைத்துச் சொன்னதுதான், இது நம்முடைய அன்பின் கூடுடா மகனே.
அந்த வார்த்தைகள் ஒரு பயங்கரமான நகைச்சுவையாக மாறின. அவர்கள் வீட்டின் வராண்டாவுக்குச் சென்றனர். அங்கே யாரும் கவனிக்காமல் அவர்கள் ஒரு மூலையில் நின்றனர். விருந்தின் சத்தத்தில் யாருக்கும் அவர்களை கவனிக்க முடியவில்லை. உள்ளே ஆடம்பரத்தின் ஒரு பெரிய உலகம். சிரிப்பும் பேச்சும் இசையுமெல்லாம் ஒரு அலை போல உயர்ந்தன. நான் இப்போது அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை. மருமகள் யாரிடமோ சொல்வது அம்மாவின் காதில் கேட்டது. இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னுடைய கடின உழைப்பால், மகன் சொன்னான். அம்மாவின் கண்கள் நிறைந்தன. அவரது கண்கள் அறையின் ஒவ்வொரு மூலைக்கும் அலைந்தன. நிறைய நினைவுகள் அந்த வீட்டில் இருந்தன. அப்பாவின் சிரிப்பு பிள்ளைகளின் விளையாட்டுதான், நட்டு வளர்த்த செடிகள் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு மிகவும் வேதனை தரும் காட்சி ஒரு மூலையில் நண்பர்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்த அவருடைய பேரனை பார்த்ததுதான். அவன் அவருக்கு மிகவும் பிரியமானவன். பாட்டியை பார்க்க அவன் ஆசைப்பட்டிருப்பானா? அம்மாவின் மனம் கேட்டது. அவர்கள் மெதுவாக அவன் அருகே சென்றனர். அவன் திடீரென்று திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்களால் நம்ப முடியவில்லை. அவனுடைய கண்கள் திடீரென்று வழிந்தன. பாட்டி! அவனுடைய சத்தம் உரத்தமாக ஒலித்தது. அந்தச் சத்தம் அங்கே கூடியிருந்த அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. சிரிப்பும் பேச்சும் இசையும் எல்லாம் திடீரென்று நின்றன. எல்லோரும் அவனுடைய முகத்தை பார்த்தனர். பின்னர் அவன் சுட்டிக்காட்டிய பக்கம் திரும்பி பார்த்தனர். அங்கே ஒரு மூதாட்டி, எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு முகம். அது அம்மா. மகனின் முகம் வெளிரியது. அவனுடைய கைகள் நடுங்கின. அவனுடைய மருமகள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். இது எப்படி நடந்தது? அவளுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அதே நேரத்தில் மிஸ்டர் ராவ் அம்மாவின் அருகே வந்தார். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக உங்கள் மகன் என்னிடம் சொல்லியிருந்தான் என்று அவர் சொன்னார். ராவின் வார்த்தைகளை கேட்டு மகனும் மருமகளும் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்களுடைய முகத்தில் ஒருவித பயமும் பலவீனமும் இருந்தன. ராவ் தொடர்ந்தார். செல்வமும் ஆடம்பரமும் ஒரு மனிதனை சந்தோஷமாக்காது. அது அன்பையும் உண்மையும் நேர்மையையும் கொடுக்கிறது. சொந்த தாயை நேசிக்க முடியாத உங்களால் எப்படி ஒரு பிசினஸ் முன்னேற்ற முடியும்? ராவின் வார்த்தைகள் ஒரு கத்தி போல மகனின் இதயத்தில் துளைத்துச் சென்றன. அந்த காட்சியை காண நிற்காமல் அம்மா மெதுவாக கதவை திறந்து வெளியே நடந்தார். அவர்களுக்கு இனி ஒரு வீடு இல்லையானால் தன்மானம் திரும்ப கிடைத்த ஒரு திருப்தியுடன் அவர்கள் வீட்டின் படியில் இறங்கினர். அவருடைய கூட சிந்து இருந்தார். அம்மா, நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம், சிந்து சொன்னார். ஆம், நாம் ஒரு புதிய உலகத்தை தொடங்கலாம், அம்மா சொன்னார். வீட்டின் கதவு மெதுவாக திறந்து அம்மாவும் சிந்துவும் வெளியே இறங்கினர். பின்னால் காது செவிடாக்கும் இசை திடீரென்று நின்றதைப் போல அவர்களுக்கு தோன்றியது. ஆடம்பரத்தின் பிரகாசத்திலிருந்து இரவின் குளிருக்குள் இறங்கிப் போவது. ஒருவேளை கடந்த 3 மாதங்களாக அவர்கள் அனுபவித்த அதே குளிர். ஆனால் இந்த குளிர்க்கு ஒரு பாரமில்லை. தன்மானம் திரும்பப் பெற்ற சூடு இருந்தது. முற்றத்தில் கண்ட காட்சிகள், கேட்ட வார்த்தைகள் பொய்கள். எல்லாம் ஒரு கெட்ட கனவு போல மனதில் மின்னின. அவர்கள் மெதுவாக நடந்தனர். ஒவ்வொரு அடியிலும் பழைய வலி மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அம்மா, இனி நீங்கள் யாரையும் பயப்படத் தேவையில்லை, சிந்து மெதுவான குரலில் சொன்னார். சொந்த வீட்டில் விருந்தினராக இருக்க வேண்டிய கதியிலிருந்து நாம் தப்பிவிட்டோம். அந்த வாதங்கள் அம்மாவின் இதயத்தில் ஒரு புதிய சக்தியை நிரப்பின. ஒரு நிமிடம் அவர்களுக்கு சிரிக்க வேண்டும் என்று தோன்றியது. மகனின் பொய்கள், மருமகளின் நாடகங்கள், ராவின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாடகத்தின் காட்சிகள் போல நினைவு கூர்ந்தார். நீ சொன்னது சரி சிந்து. வாழ்க்கை ஒரு நாடகம். சில சமயங்களில் நாம் எதிர்பாராமல் வேடமிட வேண்டி வரும், அம்மா சொன்னார். தொலைவில் மகனின் வீட்டில் இப்போதும் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு ஒரு பிரகாசம் இல்லை. யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாமல் எல்லோரும் ஒருவரையொருவர் பார்த்து நின்றார்கள். விருந்தினர்களுக்கு மகனின் முகத்திலிருந்த உணர்வுகளை பார்த்தபோது எல்லாம் புரிந்தது. பொய்கள் கொண்டு கட்டிய கூடாரம் திடீரென்று இடிந்து விழுந்ததைப் போல இருந்தது. அவர்கள் எதற்கும் காத்திருக்காமல் விடைபெற்றனர். சொந்த தாயை பாதுகாக்க முடியாத ஒருவருடன் பிசினஸ் செய்வது எளிதல்ல என்று யாரோ சொன்னதை மகன் கேட்டான். மகனும் மருமகளும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டினர். அம்மாவை வராமல் பார்க்க சொன்னது உன்கிட்டதான், மகன் கோபப்பட்டான். உங்களுடைய அம்மாவை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அம்மா செய்தது என்னை எல்லோருக்கும் முன்னால் அவமானப்படுத்தியது, மருமகள் சொன்னார். அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு கத்தி போல மகனின் இதயத்தில் துளைத்துச் சென்றன. அதே நேரத்தில் பேரன் தனது அறையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனுடைய மனம் ஒரு புயல் போல சுழன்றடித்தது. பாட்டியை பார்த்தபோது அவனுடைய மனம் துடித்தது. பாட்டி, அவன் அழைத்தான். ஆனால் அவனுடைய கைகள் பாட்டியின் அருகே செல்ல முடியவில்லை. அப்பா பாட்டியை துன்புறுத்துவாரா? அவன் பயந்தான். அவனுடைய மனம் அவனையே குற்றம் சாட்டியது. பாட்டியை பாதுகாக்க என்னால் முடியவில்லை. அவனுடைய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கீழே விழுந்தது.
அவனுக்கு புரிந்தது பாட்டியின் சந்தோஷம் இந்த வீட்டில் இல்லை, அது பாட்டியின் தன்மானம். வெளியே அம்மாவும் சிந்துவும் சிறிது தூரம் நடந்தனர். அவர்களுக்கு தங்க ஓர் இடம் வேண்டும். ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவர்கள் அருகிலிருந்த ரயில் நிலையத்திற்குச் சென்றனர். ரயில் நிலையத்தின் பெஞ்சில் அமர்ந்திருந்தபோது அம்மாவின் மனதில் ஒரு சிந்தனை மின்னியது. இனி எங்கே செல்ல வேண்டும்? இந்த உலகில் தனக்கு சொந்தமாக என்ன இருக்கிறது? ஒரு வீடும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. நமக்கு எதுவும் இழக்கவில்லை அம்மா, சிந்து சொன்னார். நமக்கு தன்மானம் இருக்கிறது, அது போதும். நாளை ஒரு புதிய காலை வரும். ஒருவேளை அந்த காலை நம்முடைய புதிய உலகத்தைப் பற்றிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அம்மா மெதுவாக தலை நிமிர்ந்தார். தூரத்தில் ஒரு ரயில் நிலையத்திற்கு வருகிறது. அதன் வெளிச்சம் அவர்களுடைய முகத்தில் விழுந்தது. அந்த வெளிச்சத்தில் அம்மாவுக்கு ஒரு புதிய சக்தி தோன்றியது. இந்த பயணம் முடிந்துவிடவில்லை, இது ஒரு புதிய தொடக்கம். சொந்த காலில் நிற்க, சொந்த கனவுகளுக்காக வாழ ஒரு பயணத்தின் தொடக்கம். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பகுதி கதாபாத்திரங்களின் உணர்ச்சிபூர்வமான பயணத்தை மேலும் தெளிவாக காட்டுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் அம்மாவையும் சிந்துவின் புதிய வாழ்க்கையையும் கூடவே பேரனின் மனதில் வரும் மாற்றங்களையும் உள்ளடக்கி முன்னேறலாம். கதை எப்படி முன்னேற வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த பகுதியில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமானால் அதையும் சொல்லலாம். இரவின் அமைதியில் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்தபோது அம்மாவின் மனதில் புதியதோர் காலை பற்றிய சிந்தனைகள் நிறைந்தன. அவர்களுடைய வாழ்க்கை பொய்களின் மற்றும் பாரத்தின் கூடாரத்தில் அடங்கிப் போகாது என்று அவர்களுக்கு தெரியும். தூரத்தில் இருந்து வந்த ரயிலின் சத்தம் அவர்களுக்கு ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக தோன்றியது. அவர்கள் ஒன்றாக அந்த ரயிலில் ஏறி நகரத்தின் கூட்டத்திலிருந்து ஒருபாடு தூரத்திலிருந்த ஒரு கிராமத்திற்கு பயணம் தொடங்கினர். அந்த கிராமத்தின் பெயர் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இறங்கியபோது ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அமைதியான சூழ்நிலை, வயல்களில் காற்றின் மென்மையான சத்தம், குன்றின் சரிவுகளிலிருந்து சிறிய வீடுகள் எல்லாம் அம்மாவுக்கு தனது பழைய உலகத்தை நினைவுபடுத்தின. சிந்துவின் கையில் சிறிது பணம் இருந்தது. அது அவருடைய நாடக காலத்தில் சம்பாதித்தது. நாம் இந்த பணத்தை கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம், சிந்து சொன்னார். அவர்கள் கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தனர். அங்கே மின்சாரம் மற்றும் தண்ணீர் மட்டுமே இருந்தது. ஆடம்பரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் அமைதி இருந்தது. வீட்டின் முற்றத்தில் சில செடிகளை நட்டனர். வேர்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில்லை, அம்மா சொன்னார். சொந்த வீடு இழந்தபோதும், சொந்த பிள்ளைகள் கைவிட்ட போதும் அவர்களுக்கு வேர்கள் இழக்கவில்லை என்று அம்மா புரிந்து கொண்டார். இந்த செடிகள் அவர்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தன. அதே நேரத்தில் நகரத்தில் மகனின் வாழ்க்கை இடிந்து விழுந்து கொண்டிருந்தது. ராவின் கம்பெனியுடனான டீல் முடங்கியதால் அவனுடைய பிசினஸ் பெரிய நஷ்டத்தில் இருந்தது. அவன் தனது நண்பர்களை அழைத்தான். யாரும் போனை எடுக்கவில்லை. நண்பர்கள் கூட அவனை ஒதுக்கி வைத்தனர். சொந்த தாயை கைவிட்ட ஒருவரால் எப்படி பிசினஸில் வெற்றி பெற முடியும்? மக்கள் ஒருவரையொருவர் பேசிக்கொண்டனர். அவனுடைய போனுக்கு நிறைய பேர் அழைத்தனர். கடன் கொடுத்தவர்கள், பிசினஸ் பார்ட்னர்கள் எல்லோரும் பணத்தை திரும்ப கேட்டனர். தனது கனவுகளும் ஆசைகளும் நொறுங்கிப் போனதைப் போல அவனுக்கு தோன்றியது. அவனுடைய மனைவியும் அவனை குற்றம் சாட்டினாள். உங்களுடைய அம்மாவை வரவழைத்து எல்லோருக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தினீங்க. என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள், அவள் சொன்னாள். மகன் தனது வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடந்தன என்று புரிந்து கொண்டான். அவன் தனது அறையில் நாற்காலியில் அமர்ந்து கண்ணாடியில் பார்த்தான். கண்ணாடியில் கண்ட முகம் அவனுக்கு பழக்கமானதாக இல்லை. அந்த முகத்தில் ஒருவித பயம்துக்கம், பலவீனமெல்லாம் இருந்தது. பாட்டி! திடீரென்று ஒரு சத்தம் கேட்டு மகன் திடுக்கிட்டான். பேரன்தான். அவனுடைய கண்களில் கோபம் இருந்தது. அப்பா பாட்டியை துன்புறுத்துவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்பா பாட்டியை துன்புறுத்தவில்லை. அப்பா தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்கிறார். நீ என்ன சொல்கிறாய்? மகன் கேட்டான். பாட்டியை விட சந்தோஷம் அப்பாவுக்கு இருக்கிறது என்று அப்பா சொன்னார். ஆனால் எனக்கு தெரியும் அப்பா எவ்வளவு துயரப்படுகிறார் என்று பேரன் சொன்னான். அப்பாவுக்கு இப்போது எல்லாம் இழந்துவிட்டீர்கள் இல்லையா? மகனின் கண்கள் வழிந்தன. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவன் தனது மகனை பார்த்தான். அவனிடம்தான் கைவிட்ட நேர்மையையும் பாசத்தையும் கண்டான். பேரன் தொடர்ந்தான். பாட்டி ஒரு நல்ல தாயார். அப்பா பாட்டியை கைவிட்டிருக்க கூடாது. அந்த வார்த்தைகள் மகனின் இதயத்தில் ஒரு கத்தி போல துளைத்துச் சென்றன. அவன் மெதுவாக தனது மகன் அருகே சென்று அவனை அணைத்துக் கொண்டான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது மனவருத்தத்தின் நம்பிக்கையின் கண்ணீர். நாம் போகலாம் மகனே, அவன் சொன்னான். அதே நேரத்தில் கிராமத்தில் அம்மாவின் மற்றும் சிந்துவின் செடிகளில் பூக்கள் பூத்தன. அந்த பூக்களுக்கு ஒரு புதிய நறுமணம் இருந்தது. அது ஒரு புதிய வாழ்க்கையின், புதியதோர் காலையின் நறுமணம்.
பேரனின் வார்த்தைகள் மகனின் மனதில் ஒரு புதிய உலகத்தை திறந்தன. தன்மானம் இழந்த தனிமையாகியெல்லாம் நொறுங்கிப் போனபோது அவன் ஒரு கேள்வியை கேட்டான். ஏன் நான் ஓடிப்போனேன்? அவன் தனது மகனை அணைத்துக் கொண்டான். நாம் போகலாம் மகனே, பாட்டியை தேடிப் போகலாம். மகன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக பழைய வீட்டின் படியில் இறங்கினர். அவர்களுடைய பயணம் முற்றிலும் வித்தியாசமானது. அது செல்வத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் வேண்டியது அல்ல, இழந்த பாசத்திற்கும் அமைதிக்கும் வேண்டியது. வழிகளில் அவர்கள் பழைய காட்சிகளை கண்டனர். நிறைய வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஒன்றாக நடந்த வழிகள், சாப்பிட்ட கடைகள் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு எங்கே அம்மா இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர்கள் முதலில் முதியோர் இல்லத்திற்கு போனார்கள். அங்கே அவர்களுக்கு அம்மாவை காண முடியவில்லை. அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு போயிட்டாங்க, அதிகாரிகள் சொன்னார்கள். ஆனால் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. மகனும் பேரனும் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் நகரத்தின் ஒவ்வொரு மூலையையும் தேடினார்கள். மருத்துவமனைகள், பூங்காக்கள், ரயில் நிலையங்கள் எல்லாம். ஆனால் அம்மாவை மட்டும் காணவில்லை. நாட்கள் வாரங்கள் மாதங்களாக மாறின. அதே நேரத்தில் கிராமத்தில் அம்மாவும் சிந்துவும் ஒரு புதிய வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருந்தனர். அவர்கள் நட்டு வளர்த்த செடிகளில் பூக்கள் பூத்தன. அவர்கள் அந்த செடிகளிலிருந்து காய்கறிகள் அறுவடை செய்து அதை கிராமத்திலுள்ள மக்களுக்கு விற்றார்கள். அவர்கள் அந்த வருமானத்தை கொண்டு ஒரு சிறிய பிசினஸை தொடங்கினர். ஒரு நாள் ஒரு குன்றின் சரிவில் அமர்ந்திருந்தபோது அம்மா தூரத்தில் ஒரு உருவத்தை கண்டார். ஒரு இளைஞன் ஒரு குழந்தையுடன் நடந்து வருகிறான். அவர்களுடைய உருவம் அவர்களுக்கு பழக்கமானதாக தோன்றியது. அவர்கள் உற்று பார்த்தனர். சிந்து, அது ஒருவேளை என் மகனாக இருப்பானா? அவர்கள் சொன்னார். சிந்து அவர்களுடைய முகத்தை பார்த்தார். அம்மா, அது அவர்களுடைய முகம் அல்ல, அவர்கள் சொன்னார். ஆனால் அந்த உருவங்கள் இன்னும் அருகில் வந்தபோது அம்மா திடுக்கிட்டு போனார். அது அவர்களுடைய மகனும் பேரனும். அவர்களுடைய முகத்தில் ஒருவித துக்கமும் பலவீனமும் இருந்தன. அவர்கள் அம்மாவை தேடி அங்கேயும் இங்கேயும் நடந்தனர். அவர்களை பார்த்தபோது அம்மாவின் இதயம் வலித்தது. அவர்களுக்கு அழவேண்டும் என்று தோன்றியது. அவர்களுக்கு நிறைய வலி இருக்கும், அம்மா சொன்னார். நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் அம்மாவை கைவிட்டவர்களிடம் ஏன் இவ்வளவு பாசம்? சிந்து கேட்டார். அவர்கள் என்னுடைய மகன்தான், அம்மா சொன்னார். அவர்கள் தவறு செய்தார்களானால் அவர்களுக்கு இப்போது தவறு புரிந்தது. அம்மா மெதுவாக அவர்கள் அருகே நடந்தார். மகனே, அவர்கள் அழைத்தார். மகன் தலை நிமிர்ந்தான். அவனுடைய கண்களால் நம்ப முடியவில்லை. அவனுடைய முன்னால் அவனுடைய தாய் நிற்கிறார். பாட்டி, பேரன் அழைத்தான். அவன் ஓடிச் சென்று தனது பாட்டியை அணைத்துக் கொண்டான். மகன் அம்மாவின் கால்களில் விழுந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அம்மா, என்னை மன்னித்துவிடு. நான் செய்தது ஒரு பெரிய தவறு, அவன் சொன்னான். அம்மா அவனுடைய தலையை தடவி கொடுத்தார். எழுந்திரு மகனே, அவர்கள் சொன்னார். நான் உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. நான் தான் உங்களுடைய அம்மா. அம்மாவின் வார்த்தைகள் மகனின் மனதில் ஒரு புதிய உலகத்தை திறந்தன. அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபோது ஒரு புதிய நம்பிக்கையின் பிரகாசம் தெரிந்தது. அவனுடைய மகன் அவனுடைய கைகளை பலமாக பிடித்தான். நம்முடைய வீடு, பேரன் சொன்னான். இதுதான் நம்முடைய புதிய வீடு. அவர்கள் மூவரும் ஒன்றாக நடந்து அம்மாவும் சிந்துவும் வசிக்கும் சிறிய வீட்டுக்குச் சென்றனர். அந்த வீட்டின் முன்னால் இருந்த தோட்டத்தில் அழகான பூக்கள் பூத்து நின்றன. அந்த தோட்டம் ஆடம்பரத்தின் பிரகாசம் இல்லாமல் நிறைய பாசமும் கடின உழைப்பும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு உலகம். அவர்கள் உள்ளே நுழைந்தனர். சுத்தமான வெளிச்சமான ஒரு அறை, நிறைய பழைய நினைவுகள் நிறைந்த ஒரு வீடு. அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தன. மகன் தனது தவறுகளை ஒப்புக்கொண்டான். அம்மா அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டார், ஒரு புன்னகையுடன், பாசத்துடன். சிந்து அவர்களுக்கு குடிக்க டீ செய்து கொடுத்தார். அந்த டீக்கு ஒரு சிறப்பு சுவை இருந்தது. அது பாசத்தின், மன்னிப்பின், ஆறுதலின் சுவை. அவர்கள் ஒன்றாக பேசி அமர்ந்திருந்தனர். அம்மாவும் மகனும் அவர்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மகனின் குழந்தை பருவம், பள்ளி விளையாட்டுக்கள் எல்லாம். பேரன் இந்த புதிய உலகத்தில் சந்தோஷமாக இருந்தான். அவன் அவனுடைய அப்பாவின் மற்றும் பாட்டியின் கதைகளை கேட்டு சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் மகன் நகரத்திற்கு திரும்ப போனான். தனது பிசினஸ் பிரச்சனைகளை தீர்க்க அவன் முயற்சி செய்ய வேண்டும். அவன் ராவை அழைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான். நீங்கள் சரியான வழியில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் தாயை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்களால் பிசினஸிலும் வெற்றி பெற முடியும், ராவ் சொன்னார். ராவ் அவனுக்கு ஒரு புதிய வாய்ப்பை அளித்தார். மகன் தனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினான். அவனுடைய பழைய நண்பர்களையும் ஆடம்பரங்களையும் அவன் கைவிட்டான். அவன் கிராமத்தில் ஒரு புதிய பிசினஸை தொடங்கினான். அது ஒரு சிறிய பிசினஸ் தான், ஆனால் அதற்கு உண்மை மற்றும் பாசத்தின் மதிப்புகள் இருந்தன.
அவன் அம்மாவுடன் விவசாயத்தில் உதவினான். புதிய காய்கறிகளை அறுவடை செய்து அதை மார்க்கெட்டில் விற்றான். நிறைய வருடங்களுக்குப் பிறகு அந்த கிராமம் ஒரு புதிய உலகமாக மாறியது. அம்மாவின் மற்றும் மகனின் கதை எல்லோருக்கும் ஒரு ஊக்கமாக இருந்தது. அவர்கள் நிறைய மக்களுக்கு உதவினார்கள், நிறைய குடும்பங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை தந்தார்கள். அம்மாவின் மற்றும் சிந்துவின் பேரனின் கதை அங்கே முடிந்தது. அவர்களுடைய வாழ்க்கை வேர்களற்ற மரங்கள் அல்ல, அது பாசமும் நேர்மையும் பொறுமையும் நிறைந்த ஒரு பெரிய மரம். அதற்கு பலமான வேர்கள் இருந்தன. அம்மாவின் பழைய கிழிந்த நாற்காலிக்கு பதிலாக ஒரு புதிய நாற்காலி வந்தது. ஆனால் அந்த நாற்காலியில் ஒரு சிறப்பு நிறம் இருந்தது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த வெற்றியின், அமைதியின், சந்தோஷத்தின் நிறம்.